செகரியா அதிகாரம் 1. மக்கள் தம்மிடம் திரும்பி வர ஆண்டவரின் அழைப்பு. தாரிபு அரசனது 2ஆம் ஆட்சி ஆண்டின் 8ஆம் மாதத்தில் இத்தோவின் பேரனும் பெரெக்கியாவின் மகனுமான இறைவாக்கினர் செகரியாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. ஆண்டவர் உங்கள் மூதாதையர் மேல் கடுஞ்சனம் கொண்டிருந்தார். ஆகவே நீ அவர்களை நோக்கி இவ்வாறு சொல். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். உங்கள் மூதாதையரைப் போல் இருக்க வேண்டாம். முந்தைய இறைவாக்கினர் அவர்களை நோக்கி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்களுடைய தீய நெறிகளையும் தீச்செயல்களையும் விட்டு திரும்புங்கள் என்று முழக்கமிட்டனர். ஆனால் அவர்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை, என் சொல்லை பொருள்படுத்தவும் இல்லை என்கிறார் ஆண்டவர். உங்கள் மூதாதையர் இப்போது இருக்கிறார்களா? இறைவாக்கினரும் என்றென்னும் உயிரோடு இருப்பார்களா? உன் ஊழியராகிய இறைவாக்கினருக்கு நான் கட்டளையிட்ட என் வாக்குகளும் நியமங்களும் உங்கள் மூதாதையர் மட்டில் பலிக்கவில்லையா? ஆகையால் அவர்கள் மனம் வருந்தி படைகளின் ஆண்டவர் எங்கள் செயலுக்கும் நடத்தைக்கும் ஏற்ப எங்களுக்கு செய்ய திருவுளங்கொண்டு அவ்வாறு செய்தார் என்று சொல்லவில்லையா? குதிரைகள் பற்றிய காட்சி. அரசன் தாரியோ ஆட்சி செய்த 2ஆம் ஆண்டின் 11ஆம் மாதமாகிய செபாத்தின் 24ஆம் நாளன்று இத்தோவின் பேரனும் பெரெக்கியாவின் மகனுமான இறைவாக்கினர் செகரியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர் கூறியது, இதோ சிவப்பு குதிரை மேல் ஏறி வந்த மனிதர் ஒருவரை நேற்றிரவு கண்டேன். அவர் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நறுமணம் வீசும் பசும் செடிகளிடையே நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் சிவப்பு குதிரைகளும் இளம் சிவப்பு குதிரைகளும் நின்றன. அப்பொழுது நான், என் தலைவரே, இவை எதை குறிக்கின்றன என்று கேட்க, என்னோடு பேசிய தூதர், இவை எதை குறிக்கின்றன என்று உனக்கு காட்டுவேன் என்றார். பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்த அவர் மறுமொழியாக, இவை உலகெங்கும் சுற்றி வரும்படி ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களை குறிக்கின்றன என்றார். பசும் செடிகளிடையே நின்று கொண்டிருந்த ஆண்டவருடைய தூதரிடம் அவர்கள், நில உலகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்தோம், மண்ணுலகம் முழுவதும் அமைதியில் ஆழ்ந்துள்ளது என்று கூறினார்கள். ஆண்டவரின் தூதர், படைகளின் ஆண்டவரே, இன்னும் எத்தனை காலத்திற்கு எருசலேமின் மேலும் யூதாவின் நகர்கள் மேலும் கருணை காட்டாதிருப்பீர்? இந்த 70 ஆண்டுகளாய் உமது சினத்தை காட்டினீரே என்று பதிலளித்தார். அதற்கு ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரிடம் என் சொற்களையும் ஆறுதல் மொழிகளையும் கூறினார். ஆகவே என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் என்னை நோக்கி, நீ உரக்க கூவி அறிவிக்க வேண்டியது, படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. நான் எருசலேம் மீதும் சியோன் மீதும் பெரிதும் அக்கறை கொண்டுள்ளேன். ஆனால் அமைதியுடன் இனிது வாழ்கின்ற வேற்றினத்தார் மேல் கடும் சினம் கொண்டுள்ளேன். நான் சிறிதே சினமுற்றிருந்த போது அவர்கள் பெரிதும் தீவினை செய்தார்கள். ஆதலால் இரக்கத்துடன் எருசலேமுக்கு திரும்பி வருகிறேன் என்கிறார் ஆண்டவர். அங்கே என் இல்லம் கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மீண்டும் உரத்த குரலில் இவ்வாறு அறிவிப்பாயாக, படைகளின் ஆண்டவர் அறிவிப்பது இதுவே. என் நகர்கள் சீரும் சிறப்புமாய் இருக்கும். ஆண்டவர் சியோனை மீண்டும் தேற்றுவார், எருசலேமை திரும்பவும் தேர்ந்து கொள்வார். கொம்புகளை பற்றிய காட்சி. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரை நோக்கி, இவை எதை குறிக்கின்றன என்று நான் வினவினேன். அதற்கு அவர், இவைதாம் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என பதிலளித்தார். அப்போது ஆண்டவர் கொல்லர்கள் 4 எனக்கு காண்பித்தார். இவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அத்தூதர், எவரும் தலையெடுக்காதபடி யூதாவை சிதறடித்த கொம்புகள் இவையே. யூதா நாட்டை சிதறடிக்கும்படி தங்கள் கொம்புகளை உயர்த்திய வேற்றினத்தாரின் கொம்புகளை உடைத்தெறியவும் அவர்களை திகிலடைய செய்யவுமே இவை வந்திருக்கின்றன என்று பதிலுரைத்தார். செகரியா அதிகாரம் 2. அளவு நூலை குறித்த காட்சி. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார், ஓடி சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் ஆட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். நாடு கடத்தப்பட்டோர் திரும்பி வர அழைப்பு. எழுந்திருங்கள், வடநாட்டிலிருந்து ஓடி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். உலகின் 4 திசைகளுக்கும் உங்களை சிதறடித்தவர் நானே என்கிறார் ஆண்டவர். பாபிலோனில் குடியிருக்கும் சியோனே, தப்பி பிழைத்துக்கொள். என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேற்றினத்தாரை குறித்து, உங்களை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான் என்கிறார். இதோ அவர்களுக்கு எதிராக என் கையை ஓங்கப் போகிறேன். தங்களுக்கு பணிவிடை செய்தவர்களுக்கே கொள்ளை பொருள் ஆவார்கள்.
அப்பொழுது நீங்கள் என்னை அனுப்பியது படைகளின் ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி. இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள், ஏனெனில் அவர்தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். செக்கரியா அதிகாரம் 3. தலைமை குருக்களை குறித்து கண்ட காட்சி. பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக. அடுப்பிலிருந்து எடுத்த கொல்லி அல்லவா இவர் என்றார். யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார். தூதர் தம்முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி, அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள் என்றார். பின்பு அவரிடம், உன்னிடமிருந்து உன் தீ செயல்களை அகற்றிவிட்டேன். நீ உடுத்தி கொள்வதற்கு பட்டு ஆடைகளை அளிப்பேன் என்றார். மேலும் தூய்மையான தலைப்பாகை ஒன்றை அவருக்கு அணிவியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தூய்மையான தலைப்பாகை அணிவித்து பட்டு ஆடைகளை உடுத்தினர். ஆண்டவரின் தூதர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் யோசுவாவுக்கு விடுத்த உறுதிமொழி இதுவே: நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆள்வாய், என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய். இங்கே நிற்கும் தூதர்கள் இடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். தலைமை குரு யோசுவாவே, நீயும் உன் முன்னே அமர்ந்திருக்கும் உன் தோழரும் கேளுங்கள். அவர்கள் நல்ல அடையாளமான மனிதர்கள். இதோ நான் தளிர் எனப்படும் என் ஊழியன் தோன்றுமாறு செய்வேன். யோசுவாவின் முன்னிலையில் நான் வைத்த கல்லை பார். இந்த ஒரே கல்லில் 7 பட்டைகள். அதில் நான் எழுத்துக்களை பொறித்திடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரே நாளில் இந்த நாட்டின் தீச்செயலை அகற்றுவேன். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். அந்நாளில் ஒவ்வொருவரும் தம் அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் தங்கி இளைப்பார அழைப்பார். செக்கரியா அதிகாரம் 4. விளக்குத்தண்டை குறித்த காட்சி. என்னோடு பேசிய தூதர் மீண்டும் வந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ என்ன காண்கிறாய் என்று என்னை கேட்க, நான் இதோ முழுவதும் பொன்னால் ஆன விளக்குத்தண்டு ஒன்றை காண்கிறேன். அதன் உச்சியில் கிண்ணம் ஒன்று உள்ளது. அக்கிண்ணத்தின் மேல் 7 அகல்கள் இருக்கின்றன. மேலே உள்ள ஒவ்வொரு அகலுக்கும் 7 மூக்குகள் உள்ளன. விளக்கு தண்டின் அருகில் வலப்புறம் ஒன்றும் இடப்புறம் ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கின்றன என்றேன். அப்போது என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரை நோக்கி, நான், என் தலைவரே, இவை எதை குறிக்கின்றன என்று வினவினேன். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என கேட்டார். நான், என் தலைவரே, எனக்கு தெரியாது என்றேன். செருபாபேலுக்கு ஆண்டவரின் வாக்குறுதி. மீண்டும் அவரினிடம், செருபாபேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே: உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மாபெரும் மலையே, செருபாபேலுக்கு முன் உன் நிலை என்ன? ஒரு சமவெளிக்கு ஒப்பாவாய். அவரே தலையாய கல்லை கொண்டு வருவார். அப்போது அதன் மேல் அருள் பொழிக, அருள் பொழிக என்ற ஆரவாரம் ஒலிக்கும் என்றார். ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. செருபாபேலின் கைகளே இக்கோவிலுக்கு அடித்தளமிட்டன. அவர் கைகளே இவ்வேலையை முடித்து வைக்கும். என்னை உங்களிடம் அனுப்பியவர் படைகளின் ஆண்டவரே என்பதை அப்போது அறிந்து கொள்வீர்கள். வேலை தொடங்கிய நாளை அவமதித்தவர்கள் யாரோ அவர்கள் செருபாபேலின் கையில் 2 தூக்கு நூற்கொண்டு இருப்பதை கண்டு அகமகிழ்வார்கள். அந்த அகல்கள் 7ம் நில உலகெங்கும் சுற்றி பார்க்கும் ஆண்டவரின் கண்கள் என்றார். அப்போது நான், விளக்கு தண்டின் அருகில் வலப்புறமும் இடப்புறமும் உள்ள இந்த 2 ஒலிவ மரங்களும் எதை குறிக்கின்றன என வினவினேன். மீண்டும் நானே அவரிடம், எண்ணெய் ஊற்றுவதற்கென வைத்திருக்கும் 2 பொற்குழாய்களின் அருகில் ஒலிவ மரக்கிளைகள் 2 இருப்பதன் பொருள் என்ன என கேட்டேன். அதற்கு அவர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என்றார். நான், தெரியாது என் தலைவரே என்றேன். அதற்கு அவர், இவை அனைத்துலகின் ஆண்டவர் திருமுன் இருக்கின்ற திருநிலைப்படுத்தப்பட்ட 2 குறிக்கின்றன என மறுமொழி பகர்ந்தார். செக்கரியா அதிகாரம் 5. பறக்கும் சுருள் பற்றிய காட்சி. மீண்டும் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ பறக்கும் ஏட்டு சுருள் ஒன்றை கண்டேன்.
நீ காண்பது என்ன என்று அத்தூதர் என்னை கேட்க, நான் பறக்கும் மேட்டு சுருள் ஒன்றை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழம், அகலம் 10 முழம் என்று பதிலளித்தேன். அப்போது அவர் என்னிடம், அனைத்துலகின் மீதும் விழுகின்ற சாபமே இது. ஒருபுறம் எழுதியுள்ளபடி திருடன் எவனும் இங்கிருந்து ஒழிக்கப்படுவான், மறுபுறம் எழுதியுள்ளபடி பொய்யான இடுகிறவன் எவனும் தண்டனைக்கு தப்பவே மாட்டான். நான் அந்த சாபத்தை அனுப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அது திருடரின் வீட்டிற்குள்ளும் என் பெயரால் பொய்யான இடுவோரின் இல்லத்திற்குள்ளும் நுழைந்து அவரவர் வீட்டில் தங்கி மரங்கள் கற்கள் உட்பட அவ்வீட்டையே அழித்துவிடும். மரக்காலுக்குள் பெண். பின்பு என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் வெளியே வந்து என்னிடம், உன் கண்களை உயர்த்தி அங்கிருந்து வருவது யார் என பார் என்றார். அது என்ன என்று நான் திருப்பி கேட்க, வெளிவரும் ஒரு மரக்கால் என்றார். தொடர்ந்து அவர், இதுதான் நில உலகெங்கும் பரவி இருக்கும் அவர்களின் தீச்செயல் என மொழிந்தார். அதன் ஈய மூடி தூக்கி உயர்த்தப்பட்டது. இதோ மரக்காலின் உள்ளே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அப்போது அத்தூதர், இவளே அக்கொடுமை என கூறி அவளை அந்த மரக்காலுக்குள் திணித்து பழுவான ஈய மூடியால் அதை அடைத்தார். மீண்டும் நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ வெளிவருகின்ற 2 பெண்களை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் இறக்கைகள் போல் இறக்கைகள் இருந்தன. அவர்களுடைய இறக்கைகளில் காற்று நிரம்பி இருந்தது. அவர்கள் மரக்காலை மண்ணுக்கும் மின்னுக்கும் இடையில் தூக்கி கொண்டு போனார்கள். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரிடம், இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், சீனார் நாட்டிலே அதற்கு ஒரு கோவில் கட்டுவதற்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே கோவில் எழுப்பி மரக்காலை அதற்குரிய மேடையில் நிலைநிறுத்துவார்கள் என்றார். செக்கரியா அதிகாரம் 6. 4 தேர்கள் பற்றிய காட்சி. மீண்டும் நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது 2 மலைகளுக்கு இடையிலிருந்து 4 தேர்கள் புறப்பட்டு வருவதை கண்டேன். அம்மலைகள் வெண்கல மலைகள். முதல் தேரில் சிவப்பு குதிரைகளும், 2வது தேரில் கருப்பு குதிரைகளும், 3வதில் வெள்ளை குதிரைகளும், 4வதில் புள்ளிகளை உடைய கருப்பு நிற வலிமையான குதிரைகளும் பூட்டப்பட்டிருந்தன. என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரிடம் நான், என் தலைவரே, இவை என்ன என்று கேட்டேன். அத்தூதர், இவை அனைத்துலக ஆண்டவரின் திருமுன்னிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற வாகனத்தின் நாற்றிசை காற்றுகள். கருப்பு குதிரைகள் பூட்டிய தேர் வடநாட்டை நோக்கி செல்கிறது. வெண்ணிற குதிரைகள் அவற்றை பின்தொடர்ந்து போகின்றன. புள்ளியுள்ள கருப்பு நிற குதிரைகளோ தென்னாட்டை நோக்கி செல்கின்றன என்று கூறினார். வலிமையான குதிரைகள் புறப்பட்டு சென்று உலகெங்கும் சுற்றி வருவதற்கு துடித்தன. அப்போது அவர், போய் உலகை சுற்றி வாருங்கள் என்றார். அவ்வாறே அவை உலகெங்கும் சுற்றி திரிந்தன. பின்பு அவர் என்னை நோக்கி கூக்குரலிட்டு, இதோ பார், வடநாட்டை நோக்கி சென்றவை அந்நாட்டில் எனது உள்ளம் அமைதி கொள்ளும்படி செய்திருக்கின்றன என்றார். யோசுவாவை முடிசூட்டுவிக்க ஆண்டவரது கட்டளை. மீண்டும் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிலிருந்து திரும்பி வந்திருக்கின்ற என் தாய் தோபியா, ஏதாயா என்பவர்களிடமிருந்து நன்கொடைகளை பெற்றுக்கொள். அன்றைக்கே செப்பனியாவின் மகனான யோசியாவின் இல்லத்திற்கு போ. அங்கே அவர்களிடம் பெற்றுக்கொண்ட பொன் வெள்ளியை கொண்டு முடி செய்து தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமான யோசுவாவின் தலையில் அதை சூட்டு. சூட்டிய பின் இவ்வாறு சொல், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ தளிர் என்னும் பெயர் கொண்ட மனிதர் தம் இடத்திலிருந்து துளிர்ப்பார். ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்புவார். ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்புவதுமன்றி அரச மாண்பை கொண்டவராய் அரியணையில் வீற்றிருந்து அவர் ஆட்சி செலுத்துவார். ஒரு குருவும் தமது அரியணையில் அமர்ந்திருப்பார். அவர்கள் இருவருக்கிடையேயும் நல்லிணக்கம் நிலை பெறும். அந்த மணிமுடி ஆண்டவரின் கோவிலில் எல்தாய், தொபியா, எதாயா என்பவர்களுக்கும் செப்பனியாவின் மகன் யோசியாவிற்கும் நினைவு சின்னமாய் இருக்கும். தொலையில் இருப்போரும் வந்து ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்ப துணை புரிவர். அப்போது படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு ஆர்வத்துடன் செவிசாய்த்து நடந்தீர்களானால் இவையெல்லாம் நிறைவேறும். செக்கரியா அதிகாரம் 7. போலி நோன்புக்கு எதிரான கண்டன குரல். அரசன் தாரியுவின் 4ஆம் ஆட்சியாண்டில் கிஸ்லேவு என்னும் 9ஆம் மாதத்தின் 4ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு அருளப்பட்டது. பெத்தேலில் வாழ்வோர் சரேட்சரையும் இரஹெமெலைக்கையும் மற்றும் அவனுடைய ஆள்களையும் ஆண்டவரின் அருளை பெற மன்றாடுமாறு அனுப்பினார்கள். மேலும் படைகளின் ஆண்டவரது கோவிலில் இருக்கும் குருக்களையும் இறைவாக்கினர்களையும் கண்டு, நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்தது போல் 5ஆம் மாதத்தில் நோன்பிருந்து புலம்ப வேண்டுமா என்று கேட்டு வரவும் இவர்களை அனுப்பினார்கள். அப்போது படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நாட்டின் எல்லா மக்களுக்கும் குருக்களுக்கும் நீ கூற வேண்டியது, இந்த 70 ஆண்டுகளாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் நோன்பிருந்து ஓலமிட்டு அழுதீர்களே, எனக்காகவா நோன்பிருந்தீர்கள்?
நீங்கள் உணவருந்திய போதும் குடித்த போதும் உங்களுக்காகத்தானே உணவருந்தினீர்கள், உங்களுக்காகத்தானே குடித்தீர்கள். எருசலேமில் மக்கள் குடியேறிய போதும் அந்நகர் சீரும் சிறப்புமாயிருந்த போதும் அதை சூழ்ந்திருந்த நகர்கள் தென்னாடு சமவெளி நிலம் ஆகியவற்றில் மக்கள் குடியேறிய போதும் முன்னாலே இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் முழங்கிய சொற்கள் இவை அல்லவா? கீழ்ப்படியாமையே நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம். மீண்டும் ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நேர்மையுடன் நீதி வழங்குங்கள், ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள். கைம்பெண்ணையோ அனாதையையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்க வேண்டாம். உங்களுக்குள் எவரும் தம் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். இறுகிய மனத்துடன் முகத்தை திருப்பி கொண்டார்கள், தங்கள் காதுகளை பொத்தி கொண்டார்கள். படைகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னாளைய இறைவாக்கினர்கள் வாயிலாக அனுப்பி தந்த திருச்சட்டத்தையும் வாக்குகளையும் கேட்டுவிடாதபடி பாறையைப் போல் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொண்டார்கள். ஆதலால் படைகளின் ஆண்டவர் கடுஞ்சனமுற்றார். நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகவே முன்பின் அறியாத வேற்றினத்தார் நடுவிலும் அவர்களை சிதறடித்தேன். இவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற நாடு பாழடைந்து போயிற்று. போவார் வருவார் எவருமே அங்கில்லை. இனிய நாட்டை பாழாக்கி விட்டார்கள். செக்கரியா அதிகாரம் 8. எருசலேமை கட்டுவதற்கு ஆண்டவரின் வாக்குறுதி. படைகளின் ஆண்டவரது வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: சியோன் மீதுள்ள அன்பு வெறியால் நான் கனன்று கொண்டிருக்கின்றேன், அதன் மீதுள்ள அன்பு வெறியால் நான் சினமுற்றிருக்கின்றேன். ஆண்டவர் கூறுவது இதுவே: சியோனுக்கு நான் திரும்பி வரப்போகிறேன், எருசலேம் நடுவில் குடியிருக்கப் போகிறேன். எருசலேம் உண்மையுள்ள நகர் என்றும் படைகளின் ஆண்டவரது மலை திருமலை என்றும் பெயர் பெற்று விளங்கும். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: எருசலேமின் தெருக்களில் கிழவரும் கிழவியரும் மீண்டும் அமர்ந்திருப்பார்கள். வயது முதிர்ந்தவர்களானதால் ஒவ்வொருவரும் தம் கையில் கோல் வைத்திருப்பார்கள். நகரின் தெருக்களில் சிறுவரும் சிறுமியரும் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் அதன் தெருக்களில் விளையாடி கொண்டிருப்பார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இம்மக்களில் எஞ்சியிருப்போரின் கண்களுக்கு இவையெல்லாம் அந்நாள்களில் விந்தையாய் தோன்றினாலும் என் கண்களுக்கு விந்தையாய் தோன்றுமோ என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ கீழ்த்திசை நாட்டினின்றும் மேற்றிசை நாட்டினின்றும் என் மக்களை விடுவிப்பேன். அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமில் குடியிருப்பார்கள். அவர்களின் மக்களாயிருப்பார்கள். உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: படைகளின் ஆண்டவரது கோவிலை கட்டி எழுப்பும்படி அதற்கு அடித்தளமிட்ட நாளிலிருந்து பேசிய இறைவாக்கினரின் வாய்மொழிகளுக்கு செவிசாய்ப்போரே, உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஏனெனில் இந்நாள்கள் வரை மனிதருக்கோ கால்நடைகளுக்கோ கூலி கிடைக்கவில்லை. போவார் வருவாருக்கோ பகைவரிடமிருந்து பாதுகாப்பு இல்லை. நான் எல்லா மனிதரையும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் எழும்படி செய்துவிட்டேன். இப்பொழுதோ இம்மக்களில் எஞ்சியிருப்போருக்கு முன்னாளில் நான் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஏனெனில் அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள். திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், வயல் நிலம் தன் விளைவை தரும், வானம் பனியை பொழியும். நானோ இம்மக்களில் எஞ்சியிருப்போர் இவற்றையெல்லாம் உரிமையாக்கி கொள்ள செய்வேன். யூதா குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாரிடையே நீங்கள் ஒரு சாப சொல்லாய் இருந்தீர்கள். இப்பொழுதே நான் உங்களை மீட்டருள்வேன். நீங்களும் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள். அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்தபோது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறே இந்நாள்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால் அஞ்சாதீர்கள். நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவை இவையே: ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோலுவதாயும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: 4ஆம் மாதத்தின் நோன்பும் 5ஆம் மாதத்தின் நோன்பும் 7ஆம் மாதத்தின் நோன்பும் 10ஆம் மாதத்தின் நோன்பும் யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாளாக மாறிவிடும். ஆதலால் வாய்மையையும் நல்லுறவையும் நாடுங்கள்.
படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களும் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று நம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். செக்கரியா அதிகாரம் 9. அண்டை நாட்டினருக்கு வரும் தண்டனை. ஓர் இறைவாக்கு. ஆண்டவரின் வாக்கு அதிராக்கு நாட்டிற்கு எதிராக எழும்புகிறது. அது தமஸ்கு நகர் மீது இறங்கி தங்கும். ஏனெனில் இஸ்ரேலின் எல்லா குலங்களைப் போலவே சிரியா நாட்டின் நகர்களும் ஆண்டவருக்கே உரியன. அதன் எல்லைக்கு அடுத்துள்ள ஆமாத்தும் ஞானத்தில் சிறந்த தீரும் சீதோனும் அவருக்கே சொந்தம். தீர் தன்னை சுற்றிலும் அரண் ஒன்றை கட்டி எழுப்பியது. தூசியைப் போல் வெள்ளியையும் தெரு சேற்றைப் போல் பொன்னையும் சேமித்தது. இதோ என் தலைவர் அவற்றை பறிமுதல் செய்வார். அதன் அரணை கடலுக்குள் தூக்கி எறிவார். அந்நகரும் நெருப்புக்கு இரையாகும். அஸ்கலோன் இதை கண்டு அஞ்சி நடுங்கும். காசா நகர் வேதனையால் துடிதுடிக்கும். அவ்வாறே எக்ரோனும் நம்பிக்கை இழந்துவிடும். காசா நகரிலிருந்து அரசன் அழித்தொழிவான். அஸ்கலோன் குடியற்று போகும். அஸ்தோதில் கலப்பினத்தார் குடியிருப்பார்கள். பெலிஸ்தியரின் ஆணவத்தை நான் ஒழித்திடுவேன். இரத்தம் வடியும் இறைச்சி அவர்கள் வாயினின்று அகற்றுவேன். அருவருப்பான உணவை அதன் பற்களிடையே இருந்து நீக்குவேன். அவ்வினம் நம் கடவுளுக்கு எஞ்சியதாகும். அது யூதாவின் குலங்களில் தலையாயது ஆகும். எக்ரோன் நகரத்தார் எபூசியரை போல் இருப்பார்கள். அங்குமிங்கும் தாக்கும் படையினின்று எனது இல்லத்தை காப்பதற்கு நான் பாளையம் இறங்குவேன். ஒடுக்குகிறவன் எவனும் இனி அவர்களின் நகர்களை ஊடுருவி செல்லான். ஏனெனில் என் கண்களாலேயே யாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வருங்கால அரசன், மகளே சீயோன் மகிழ்ந்து கலிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றிவேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராஹிமில் தேர்ப்படை இல்லாமற் போக செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். கடவுளின் மக்களுக்கு கிடைக்கும் மீட்பு. உன்னை பொறுத்தமட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற படுகொலியில் இருந்து விடுவிப்பேன். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் யூதாவை என் வில்லாக்கி கொண்டேன். எப்ராஹிமை அம்பாக அமைத்து கொண்டேன். சியோனே, உன் மக்களை யவனருக்கு எதிராக ஏவிவிட்டு உன்னை வல்லவனின் வாள் போல் ஆக்குவேன். அப்போது அவர்கள் மீது ஆண்டவர் தோன்றுவார். அவரது அம்பு மின்னலைப் போல் பாய்ந்து செல்லும். தலைவராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி ஒளி எழுப்புவார். அவர் தென்திசை சூறாவளிக்கு இடையே நடந்து வருவார். படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். அவர்கள் தங்கள் பகைவரை ஒழித்து கட்டி அவர்களுடைய கவன் கற்களை மிதித்து போடுவார்கள். திராட்சை ரசத்தைப் போல் அவர்களது குருதியை குடிப்பார்கள். கிண்ணம் போல் நிரம்பி வழிந்தும் பலிபீடத்தின் கொம்புகளைப் போல் நனைந்தும் இரத்தத்தால் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களாகி அவர்களை ஆயர்த்தம் மந்தையை மீட்பது போல் மீட்டருள்வார். அவர்களும் அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்களைப் போல் ஒளிர்வார்கள். ஆம், அக்காட்சி எத்துணை இனியது, எத்துணை அழகியது. கோதுமை இளங்காளையரையும் புது திராட்சை ரசம் கண்ணியரையும் செழிப்புற செய்யும். செக்கரியா அதிகாரம் 10. விடுதலைக்கான ஆண்டவரின் வாக்குறுதி. இளவேனில் காலத்தில் மழைக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். ஆண்டவரே மின்னல்களை உண்டாக்குபவர். மனிதருக்கு அவரே மழையை தருபவர். வயல்வெளிகளில் பயிரினங்களை முளைப்பிப்பவரும் அவரே. குலதெய்வங்கள் வீணானதையே கூறுகின்றன. குறி சொல்வோர் பொய்க்காட்சி காண்கின்றனர். அவர்கள் போலி கனவுகளை எடுத்துரைக்கின்றனர். வெறுமையான ஆறுதல் மொழிகளை சொல்கின்றனர். ஆதலால் மக்கள் ஆடுகளைப் போல் சிதறுண்டு அலைந்தனர். ஆயர் இல்லாததால் துன்புறுகின்றனர். ஆயர்களுக்கு எதிராக என் கோபம் பற்றி எரிகின்றது. தலைவர்களை நான் தண்டிக்கப் போகின்றேன். ஏனெனில் படைகளின் ஆண்டவர் தம் மந்தையாகிய யூதா குடும்பத்தாரை கண்காணிக்கிறார். அவர்களை வலிமை மிகு போர் குதிரைகளைப் போல் ஆக்குவார். அவர்களிடமிருந்தே மூளைக்கல் தோன்றும். கூடார முளையும் போர்வில்லும் ஆட்சியாளர் அனைவரும் ஒருங்கே அவர்களிடமிருந்துதான் தோன்றுவர்.
அவர்கள் ஆற்றல் மிக்க போர் வீரர்களைப் போல் பகைவரை சேற்றில் தள்ளி மிதிப்பார்கள். யூதா குடும்பத்தை ஆற்றல் மிக்கதாய் ஆக்குவேன். யோசேப்பு குடும்பத்தை மீட்டருள்வேன். அவர்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளதால் அவர்களை நான் திரும்பி வர செய்வேன். அவர்கள் என்னால் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். ஏனெனில் நானே அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர். நான் அவர்களின் மன்றாட்டுக்கு மறுமொழி அளிப்பேன். எப்ராஹிம் மக்கள் ஆற்றல் மிக்க வீரரை போலாவார்கள். திராட்சை மது அருந்தியவரின் உள்ளத்தைப் போல் அவர்கள் உள்ளம் களிப்படையும். அவர்கள் பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்ச்சியுறுவார்கள். ஆண்டவரில் அவர்கள் இதயம் மகிழ்ந்து களிப்புறும். சீழ்கை ஒலி எழுப்பி நான் அவர்களை சேர்த்து கொள்வேன். ஏனெனில் நானே அவர்களை மீட்டருள்வேன். முன்போலவே அவர்கள் பழுகி பெருகுவார்கள். மக்களினங்களிடையே நான் அவர்களை சிதறடித்தாலும் தொலை நாடுகளில் என்னை அவர்கள் நினைத்து கொள்வார்கள். தங்கள் மக்களோடு வாழ்ந்து திரும்பி வருவார்கள். நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று திரும்பி வர செய்வேன். அசிரியாவிலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வருவேன். கிளையாது லெபனோன் நாடுகளுக்கு அவர்களை கொண்டு வருவேன். இடமில்லாமல் போக மட்டும் வந்து சேருவார்கள். எகிப்திய கடலை அவர்கள் கடந்து செல்வார்கள். கடல் அலைகள் அடித்து நொறுக்கப்படும். பேராற்றின் ஆழங்களெல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் ஆணவம் அடக்கப்படும். எகிப்து நாட்டின் செங்கோல் அகற்றப்படும். ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்குவேன். ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். செக்கரியா அதிகாரம் 11. லெபனோனே, உன் வாயில்களை திறந்துவை. நெருப்பு உன் கேதுரு மரங்களை சுட்டெரிக்கட்டும். தேவதார மரங்களே, புலம்பி அழுங்கள். ஏனெனில் கேதுரு மரங்கள் வீழ்த்தப்பட்டன. ஓங்கி வளர்ந்த மரங்கள் பாழாயின. பாசான் நாட்டு கருவாலி மரங்களே, புலம்பி அழுங்கள். ஏனெனில் அடர்ந்த காடு வெட்டி வீழ்த்தப்பட்டது. அவர்கள் அலறி அழும் குரல் கேட்கின்றது. ஏனெனில் அவர்களின் மேன்மை பாழ்படுத்தப்பட்டது. இளம் சிங்கங்களின் கர்ஜனை கேட்கின்றது. ஏனெனில் யோர்தானின் காடு அழிக்கப்பட்டது. ஆயர் இருவர். என் கடவுளாகிய ஆண்டவர் கூறியது இதுவே: வெட்டுவதற்கு குறிக்கப்பட்ட ஆடுகளை மேய்ப்பாயாக. விலைக்கு வாங்குவோர் அவற்றை கொன்றுவிடுவர். ஆயினும் குற்றப்பழி அவர்கள் மீது சுமத்தப்படாது. அவற்றை விற்பவர்களோ ஆண்டவர் போற்றி போற்றி, எங்களுக்கு செல்வம் சேர்ந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆயர்கள் அவற்றின் மீது இரக்கம் காட்டவில்லை. இனிமேல் நான் உலகில் வாழ்வோருக்கு இரக்கம் காட்ட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். இதோ, மனிதர் ஒவ்வொருவரையும் அவரவர் அடுத்திருப்பார் கையிலும் அரசர்களின் கையிலும் சிக்கும்படி ஒப்புவிக்கப் போகிறேன். அவர்கள் நாட்டை அழித்தொழிப்பார்கள். அவர்கள் கையில் இருந்து நான் யாரையும் தப்புவிக்க மாட்டேன். அவ்வாறே நான் வெட்டுவதற்கு குறிக்கப்பட்ட ஆடுகளை வணிகருக்காக மேய்க்கின்ற ஆயனானேன். நான் இரு கோல்களை கையில் எடுத்து ஒன்றிற்கு இனிமை என்றும் மற்றதற்கு ஒன்றிப்பு என்றும் பெயரிட்டு அம்மந்தையை மேய்த்து வந்தேன். ஒரே மாதத்தில் நான் 3 ஆயர்களை ஒழித்து விட்டேன். நான் அவர்களை பொறுத்த மட்டில் பொறுமை இழந்து விட்டேன். அவர்களும் என்னை வெறுத்தார்கள். அப்போது இனி நான் உங்களை மேய்க்கப் போவதில்லை. சாவது சாகட்டும், அழிவது அழியட்டும், மீதி இருப்பவை ஒன்றை ஒன்று கடித்து தின்னட்டும் என்று நான் சொன்னேன். இனிமை என்ற என் கோலை எடுத்து மக்களினங்கள் அனைத்தோடும் நான் செய்து கொண்ட உடன்படிக்கை முறியும்படி அதை முறித்து போட்டேன். அன்றே அந்த உடன்படிக்கை முறிந்து போயிற்று. அவ்வாறே என்னை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த ஆட்டு வணிகரும் அது ஆண்டவரின் வாக்கு என்பதை உணர்ந்து கொண்டனர். அப்போது நான் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சரி என்று தோன்றினால் என் கூலியை கொடுங்கள், இல்லையேல் கொடுக்க வேண்டாம், விடுங்கள் என்றேன். அவர்கள் எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசுகளை கொடுத்தார்கள். ஆண்டவரினிடம் கருவூலத்தை நோக்கி, அதை தூக்கி எறி, இதுதான் அவர்கள் எனக்கு அளித்த சிறந்த மதிப்பீடு என்றார். அவ்வாறே நான் அந்த 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவரின் நிலத்தில் இருந்த கருவூலத்தில் எறிந்துவிட்டேன். யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருந்த சகோதர ஒருமைப்பாடு முறியும்படி ஒன்றிப்பு என்ற 2ஆம் கோலையும் நான் ஒடித்து போட்டேன். பின்பு ஆண்டவர் என்னை நோக்கி, அறிவற்ற ஆயன் ஒருவனின் கருவிகளை இன்னொரு முறை எடுத்துக்கொள் என்றார். ஏனெனில் இதோ, நாட்டில் ஆயன் ஒருவனை எழுப்புவேன். அவன் அழிந்து போவதை காப்பாற்ற மாட்டான், சிதறி போவதை தேடி திரிய மாட்டான், எலும்பு முறிந்ததை குணப்படுத்த மாட்டான், நலமாயிருப்பதற்கு உணவு கொடுக்க மாட்டான். ஆனால் கொழுத்தது இறைச்சியை தின்பான், அவற்றின் குழம்புகளை கூட நறுக்கி போடுவான். ஆடுகளை கைவிடுகிற பயனற்ற என் ஆயனுக்கு ஐயோ கேடு. அவனுடைய கை மேலும் வலக்கண் மேலும் வாள் வந்து விழட்டும். அவனது கை முற்றிலும் சூம்பி போகட்டும். அவனது வலக்கண் இருண்டு முற்றிலும் குருடாகட்டும். செக்கரியா அதிகாரம் 12. எருசலேமின் வருங்கால மீட்பும் வளமும். ஓர் இறைவாக்கு. இஸ்ரேலை குறித்து அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. விண்வெளியை விரித்தவரும் மண்ணுலகை நிலைநாட்டியவரும் மனிதரின் ஆவியை அவர்களுள் தோற்றுவித்தவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ, சூழ்ந்திருக்கும் மக்களினங்கள் அனைத்திற்கும் போதை ஏற்றி தள்ளாட செய்யும் மது கிண்ணமாக நான் எருசலேமை ஆக்கப் போகிறேன்.
எருசலேமுக்கு எதிரான முற்றுகையில் யூதாவுக்கும் அதே நிலைதான் ஏற்படும். அந்நாளில் நான் மக்களினங்கள் அனைத்திற்கும் எருசலேமை பலுவான கல்லாக்குவேன். அதை தூக்கும் எவரும் காயமடைவது திண்ணம். உலகிலுள்ள வேற்றினத்தார் அனைவரும் அதற்கு எதிராக படை திரண்டு வருவார்கள். அந்நாளில் நான் குதிரைகளை எல்லாம் திகிலாலும் அவற்றின் மேல் ஏறி வருவோரை எல்லாம் பைத்தியத்தாலும் வதைப்பேன் என்கிறார் ஆண்டவர். யூதா குடும்பத்தாரை கடைக்கண் நோக்கி மக்கள் இனங்களின் அனைத்து குதிரைகளின் கண்களையும் குருடாக்குவேன். அப்போது யூதா நாட்டின் குடும்ப தலைவர்கள் எருசலேமில் குடியிருப்போரின் வலிமை அவர்களுடைய கடவுளாகிய படைகளின் ஆண்டவரில்தான் இருக்கிறது என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள். அந்நாளில் நான் யூதாவின் குடும்ப தலைவர்களை விறகுகளுக்கிடையில் வைத்த நெருப்பு சட்டி போலும் வைக்கோல் கட்டுகளுக்குள் தீப்பந்தம் போலும் ஆக்குவேன். அவர்கள் தங்களை சூழ்ந்துள்ள மக்களினங்கள் அனைத்தையும் வலப்பக்கமும் இடப்பக்கமுமாய் அழித்தொழிப்பார்கள். எருசலேம் மக்களோ முன்பு இருந்த இடமாகிய எருசலேமிலேயே குடியிருப்பார்கள். தாவீது குடும்பத்தாரின் மேன்மையும் எருசலேமில் குடியிருப்போரின் மேன்மையும் யூதாவின் மேன்மையை விட மிகுந்து விடாதிருக்க ஆண்டவர் யூதாவின் கூடாரங்களுக்கே முதலில் விடுதலை அளிப்பார். அந்நாளில் எருசலேமில் குடியிருப்போருக்கு ஆண்டவர் அடைக்கலமாய் இருப்பார். அந்நாளில் அவர்களுள் காலூன்றி நிற்க வலுவில்லாதோர் கூட தாவீதை போலிருப்பர். தாவீதின் குடும்பத்தார் கடவுளைப் போலும் அவர்களுக்கு முன் சென்ற ஆண்டவரின் தூதரைப் போலும் இருப்பர். அந்நாளில் நான் எருசலேமுக்கு எதிராக வரும் வேற்றினத்தார் அனைவரையும் அழிக்க வகை தேடுவேன். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரைப் போலும் இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். அந்நாளில் எருசலேமில் எழும்பும் ஓலம் மெகிதோவின் சமவெளியில் அதத்ரிமோனின் புலம்பலை போல பெரிதாயிருக்கும். நாடு முழுவதும் குடும்பம் குடும்பமாக புலம்பிக் கொண்டிருக்கும். தாவீது குடும்பத்தாரின் குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், நாத்தான் குடும்பத்தாரின் குடும்பம் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், லேவி குடும்பத்தாரின் குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும், சிமையி குடும்பங்கள் ஒரு புறம் தனித்தும் அவர்களுடைய பெண்கள் மற்றொரு புறம் தனித்தும் புலம்பி அழுவார்கள். எஞ்சியுள்ள எல்லா குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியையும் அவற்றிலுள்ள பெண்கள் தனித்தனியையும் புலம்பி அழுவார்கள். செகரியா அதிகாரம் 13. அந்நாளின் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்தாருக்கெனவும் எருசலேமில் குடியிருப்போருக்கெனவும் தோன்றும். அந்நாளிலே நான் சிலைகளின் பெயர்கள் நாட்டில் இல்லாதவாறு அறவே ஒழித்து விடுவேன். அதன் பின் அவற்றை பற்றிய நினைவு யாருக்கும் இராது. மேலும் போலி இறைவாக்கினரையும் அசுத்த ஆவியையும் நாட்டிலிருந்து விரட்டி விடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். எவனாவது மீண்டும் இறைவாக்கினனாக தோன்றுவானாகில் அவனை பெற்றெடுத்த தந்தையும் தாயும் ஆண்டவரின் பெயரால் பொய் பேசுவதால் நீ உயிர் வாழக்கூடாது என்று அவனிடம் சொல்வார்கள். அவன் இறைவாக்கு உரைக்கும் போதே அவனை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவனை குத்தி கொன்று போடுவார்கள். அந்நாளில் இறைவாக்கினருள் ஒவ்வொருவனும் இறைவாக்கு உரைக்கும் போது தான் கண்ட காட்சியை குறித்து வெட்கமடைவான். ஏமாற்றுவதற்காக கம்பளி மேலாடையை பொருத்தி கொள்ள மாட்டான். ஆனால் நான் இறைவாக்கினன் அல்ல, நிலத்தை பயிரிடுகிற உழவன். என் இளமை முதல் நிலத்தை உழுது பயிர் செய்பவன் என்று சொல்வான். உன் மார்பில் இந்த வடுக்கள் எவ்வாறு ஏற்பட்டன என ஒருவன் வினவினால், என் நண்பர் இல்லத்தில் காயமுற்ற போது இவை ஏற்பட்டன என மறுமொழி பகர்வான். வாளே எழுந்திடு, என் ஆயனுக்கும் நெருங்கிய நண்பனுக்கும் எதிராக கிளர்ந்தெழு என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆயனை வெட்டு, அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும். சிறியோருக்கு எதிராக என் கையை ஓங்குவேன். நாட்டு மக்களுள் 1/3 வெட்டுண்டும் ஆழ்வர், 1/3 எஞ்சியிருப்பர் என்கிறார் ஆண்டவர். இந்த 1/3 வெள்ளியை நெருப்பிலிட்டு தூய்மைப்படுத்துவது போல் தூய்மைப்படுத்துவேன். பொன்னை புடமிடுவது போல் புடமிடுவேன். அவர்கள் என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள். நானும் அவர்கள் மன்றாட்டிற்கு செவி கொடுப்பேன். இவர்கள் என் மக்கள் என்பேன் நான். ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் அவர்கள். செக்கரியா அதிகாரம் 14. எருசலேமும் வேற்றினத்தாரும், இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது. அப்போது உன்னிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட பொருள்கள் உன் கண்ணெதிரே பங்கிடப்படும். எருசலேமுக்கு எதிராக போர் தொடுக்கும்படி நான் வேற்றினத்தார் அனைவரையும் ஒன்று கூட்டப் போகிறேன். நகர் பிடிபடும், வீடுகள் கொள்ளையிடப்படும், பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவார்கள். நகர் மக்களுள் பாதி பேர் அடிமைகளாய் நாடு கடத்தப்படுவார்கள். ஆனால் எஞ்சியுள்ள மக்களோ நகரிலிருந்து துரத்தப்பட மாட்டார்கள். பின்பு ஆண்டவர் கிளம்பி சென்று முன்னாளில் செய்தது போல் அந்த வேற்றினத்தாருக்கு எதிராக போர் புரிவார். அந்நாளில் அவருடைய காலடிகள் எருசலேமுக்கு கிழக்கே உள்ள ஒலிவ மலையின் மேல் நிற்கும்.
அப்போது ஒலிவமலை கிழக்கு மேற்காய் செல்லும் மிக பெரும் பள்ளத்தாக்கு ஒன்றில் இரண்டாக பிரிக்கப்படும். ஆகவே அம்மலையின் ஒரு பகுதி வடக்கு நோக்கியும் மற்றொரு பகுதி தெற்கு நோக்கியும் விலகி நிற்கும். அப்போது நீங்கள் என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் தப்பியோடுவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் வரை பரவியிருக்கும். நீங்களோ யூதாவின் அரசன் ஓசியாவின் காலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது தப்பியோடியது போல் ஓடிப்போவீர்கள். அப்போது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் புனிதர்கள் அனைவரோடும் வருவார். அந்நாளில் வெப்பமோ குளிரோ உறைபனியோ இராது. அது ஒரே பகலாயிருக்கும். அதன் வரவை ஆண்டவர் மட்டுமே அறிவார். பகலுக்கு பின் இரவு வராது. மாலை வேளையிலும் ஒளிபடரும். அந்நாளில் வற்றாத நீரூற்று ஒன்று எருசலேமிலிருந்து தோன்றி ஓடும். அதன் ஒரு பாதி கீழ்கடலிலும் மறுபாதி மேல்கடலிலும் சென்று கலக்கும். கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் உலகம் அனைத்திற்கும் அரசராய் திகழ்வார். அந்நாளில் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே இருப்பார். அவர் திருப்பெயர் ஒன்று மட்டுமே இருக்கும். கேபாவிலிருந்து எருசலேமுக்கு தெற்கில் உள்ள ரிம்மோன் வரை உள்ள நாடு முழுவதும் சமவெளியாக்கப்படும். எருசலேமோ தான் இருந்த இடத்திலேயே ஓங்கி உயர்ந்து பென்யமின் வாயிலில் இருந்து முன்னைய வாயில் இருந்த இடமான மூலை வாயில் வரையிலும் அனனியேல் காவல் மாடத்திலிருந்து அரசண்டே திராட்சை ஆலைகள் வரையிலும் மக்கள் குடியேற்றத்தால் நிறைந்திருக்கும். அங்கே மக்கள் குடியிருப்பார்கள். இனி அவர்கள் சாபத்திற்கு ஆளாக மாட்டார்கள். எருசலேம் அச்சமின்றி வாழும். எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்த எல்லா மக்களினங்களையும் வதைக்கும் பொருட்டு ஆண்டவர் அனுப்பும் கொள்ளை நோய் இதுவே. அவர்கள் நடமாடி கொண்டிருக்கும் போதே ஒவ்வொருவனது சதையும் அழுகி போகும். அவர்களுடைய கண்கள் தம் குழிகளிலேயே அழுகி போகும். நாக்குகளும் வாய்க்குள்ளேயே அழுகிவிடும். அந்நாளில் ஆண்டவர் அவர்களுக்கிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவார். அப்போது அவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்திருப்பார் மேல் கை வைப்பர். அடுத்திருப்பாருக்கு எதிராக கையை ஓங்குவர். யூதாவும் கூட எருசலேமுக்கு எதிராக போர் தொடுக்கும். அப்போது சுற்றிலும் உள்ள வேற்றினத்தாரின் செல்வங்களாகிய பொன் வெள்ளி ஆடைகள் பெருமளவில் திரட்டப்படும். அவர்களுக்கு கொள்ளை நோய் வந்தது போலவே அவர்களுடைய பாளையங்களில் இருக்கும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் முதலிய எல்லா விலங்குகளுக்கும் கொள்ளை நோய் வரும். பின்பு எருசலேமுக்கு எதிராக எழும்பிய வேற்றினத்தாரில் எஞ்சி இருக்கும் அனைவரும் படைகளின் ஆண்டவராகிய அரசரை தொழவும் கூடார திருவிழாவை கொண்டாடவும் ஆண்டுதோறும் அங்கே போவர். உலகின் இனத்தார் எவரேனும் படைகளின் ஆண்டவராகிய அரசரை தொழ எருசலேமுக்கு போகவில்லை என்றால் அவர்கள் நாட்டில் மழை பெய்யாது. எகிப்து நாட்டினர் அவரை வழிபட வரவில்லையாயின் அவர்களுக்கும் மழை இல்லாமல் போகும். கூடார திருவிழாவை கொண்டாட வராத மக்களினங்களை வதைத்த அதே கொள்ளை நோய் அவர்களையும் வதைக்கும். இது எகிப்தின் பாவத்திற்கும் கூடார திருவிழாவை கொண்டாட வராத மற்றெல்லா வேற்றினத்தாரின் பாவத்திற்கும் கிடைக்கும் பயன். அந்நாளில் குதிரைகளின் கழுத்தில் உள்ள மணிகளில் ஆண்டவருக்கென அர்ப்பணிக்கப்பட்டவை என்று எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவரின் கோவிலில் இருக்கும் பானைகள் பலிபீடத்தின் முன் இருக்கும் கிண்ணங்களைப் போலிருக்கும். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள ஒவ்வொரு பானையும் படைகளின் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டதாய் இருக்கும். பலி செலுத்துவோர் எல்லோரும் பலி இறைச்சியை சமைப்பதற்காக அவற்றை எடுக்க முன் வருவார்கள். மேலும் அந்நாள் முதல் படைகளின் ஆண்டவரது கோவிலில் வணிகர் எவரும் இருக்க